கருப்பு கொடி சிவப்பு கொடி 2 கட்சிக்காரங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தை பார்த்தாது அவங்க தத்துவம் என்ன, எப்படி ஆரம்பிச்சிருக்காங்க, இந்த ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களாம் கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கணும். பார்க்கும்போது நமக்கே ஒரு உணர்ச்சி பூர்வமாக இருக்குது. வெற்றிமாறன் மாதிரி டேரக்டர் தான் கண்டிப்பாக இருக்கணும். மற்ற சும்மா அந்த காசை வச்சு ஏமாத்துற ஆளு மாதிரிலாம் இருக்கக்கூடாது. கரெக்டான கதை, உண்மையாக மக்களுக்கு தேவையான கதை. நல்லா இருக்கும் படம். நல்லா இருக்கும். இல்லை வெற்றிமாறன் மூவிங்கிறனால தான் வந்தோம். ஸோ ஃபஸ்ட் பார்ட்டில் விட்டு அப்படியே கன்டினியூ பண்ணியிருக்காங்க. பட் இந்த இடத்துல சூரி கொஞ்சம் இதை வந்து விஜய் சேதுபதி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. விஜய் இல்லை ரொம்ப நல்லா இருக்குது. கம்யூனிசம் பெரியாரிசம்னு எல்லாமே பேசியிருக்காங்க. ஸோ கம்யூனிசம் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது. இல்லை வயலன்ஸ் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. லைக் பட் ஏ சர்டிஃபிகேட் எனக்கு தெரியும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்தால் ஓகே தான். ஃபேமிலி இல்லாமல் வந்தால் ஓகே தான். 2 பேருக்காகவும் நல்லா இருக்குது. ஸோ விஜய் சேதுபதி ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. சூரிக்கு ஃபஸ்ட் பார்ட் அளவுக்கு ரோல் இல்லை. பட் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. கிடைச்ச இடத்துல ஸ்கோப்பில் நல்லா பண்ணியிருக்காரு விஜய் சூரி. எல்லாமே சூப்பராக இருக்குது. பட் அங்கங்கே லிப்ஸிங்க்லாம் வழக்கமாக வெற்றிமாக இருக்கிறது தான். லிப்ஸிங்க்லாம் இல்லாமல் இருந்துச்சு. பட் குட் வாட்ச். கதை சூப்பரான கதை ப்ரோ. கதைன்னு சொல்ல முடியாது, இது ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி தான். மக்கள் நார்மலாக நடக்கிறதே இப்போ எப்படி நடந்துகிட்ருக்கோ அதை அப்படியே இதே எடுத்துருக்காரு. பார்க்கும்போது நமக்கே ஒரு உணர்ச்சி பூர்வமாக இருக்குது. வெற்றிமாறன் மாதிரி டேரக்டர் தான் கண்டிப்பாக இருக்கணும். மற்ற சும்மா அந்த காசை வச்சு ஏமாத்துற ஆளு மாதிரிலாம் இருக்கக்கூடாது. கரெக்டான கதை, உண்மையாக மக்களுக்கு தேவையான கதை. சூப்பர் கதை, சூப்பர் ப்ரோ. அது வந்து இது ரியல் லைஃப் ஸ்டோரி தான். இந்த மாதிரி ஸ்டோரி தான் வந்து மக்களுக்கு தேவை. நீங்கள் நாட்டுக்கு தேவையான ஸ்டோரி வந்து இதுதான். தளபதி ரீரிலீஸ்க்கு அப்புறம் இந்த படம் தான் ஹிட். படம் வேறு மாதிரி சார். விஜய் சேதுபதியும் சூரியும் செஞ்சுட்டாங்க. அவங்க ஆக்டிங்லாம் வந்து அதுவும் கிளைமேக்ஸ்லாம் செம்ம சூப்பராக இருந்துச்சு. மஸ்ட் வாட்ச். தியேட்டரில் வந்து பார்க்கலாம். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். இல்லை அதெல்லாம் வந்து நல்லா டீசெண்டாக தான் பண்ணியிருந்தாங்க. ஃபேமிலியாகவே வந்து பார்க்கலாம். நல்லா இருக்குது. ஐடியாலஜி சூப்பராக இருக்குது. ஃப்ரேம்ஸ்லாம் பக்காவாக இருக்குது. எதுவுமே விஷுவல்ஸ்லாம் வந்து மலையிலலாம் எடுக்கிற மாதிரிலாம் சீன் இருக்குது. அதெல்லாம் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக செம்மையாக பண்ணியிருக்காங்க. படத்தில் எப்போ என்ன ஆகும்னு சொல்லிட்டு நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருந்துச்சு. சூப்பராக இருக்குது. பார்க்கலாம் சார். வெற்றிமாறன் சார் ஆல்ரெடி நிறைய விடுதலை 1 பார்த்துட்டு அதே எக்ஸ்பெக்டேஷனாக வந்தோம். எந்த இடத்துலையுமே அது வந்து டிசப்பாயிண்டே பண்ணல. சூப்பராக எடுத்திருக்காங்க சார். வாத்தியார் வந்து அதான் சொல்கிறேன்ல, மொத்தமாகவே ட்ராவல் பண்ணுறது வந்து விஜய் சேதுபதி தான். அவர் வந்து அந்த ரோலுக்கு வந்து நல்லா ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு. கடைசியில் அதான் அவரோட ஆக்டிங்லாமே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. வழக்கம் போல் அவர் ப்ரூவ் பண்ணிட்டார் சார். தேங்க்யூ. நல்லா இருக்குது சார். எல்லாமே படத்தில் எங்கேயுமே எதுவுமே சொல்ல முடியாது சார். குறைய சொல்ல முடியாது. சூப்பராக இருக்குது. ஏன் சீக்கிரம் முடிஞ்சிருச்சுன்ற மாதிரி இருக்குது. சூரிய ஆக்டிங் சூப்பராக இருக்கும் சார். நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சு. வெற்றிமாறனோட மாஸ்டர் பீஸ். விடுதலை 2 1 விட ஒரு 100 மடங்கு அதிகமாக இருக்குது. அது சூரியோட படம், இது விஜய் சேதுபதியோட படம். கலைஞருக்கு அப்புறம் தமிழ் சினிமாவில் அரசியல் பேசுகிற படங்கள் யாருமே எடுக்கிறதில்ல, யாரும் அரசியலும் பேசுகிறதில்ல. இது கலைஞர் அவரோட வாழ்க்கையில் எவ்வளோ அரசியல் எழுதினாரோ சினிமாவில் அவ்வளோ அரசியலையும் ஒரே படத்தில் வெற்றிமாறன் கொடுத்துருக்காரு. அந்த ஒன்றுக்காகவே அவரை பாராட்டணும். இவ்வளவு தைரியமான ஒரு சினிமாக்காரர் இது வரைக்கும் தமிழ் சினிமா பார்த்தது கிடையாது. அவ்வளவு தைரியமாக அவ்வளோ பெரிய அரசியலை அவ்வளவு அழகாக அவ்வளவு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்காரு. இது வந்து தமிழ் சினிமாவோட ஒரு முக்கியமான ஆவணம், ஒரு பெரிய டாக்குமெண்ட். இது செம்மையாக பண்ணியிருக்காரு. அவர் மகாராஜாவுக்கு அடுத்த ஸ்டெப்பில் போய் பண்ணியிருக்காரு. மகாராஜாவை விட இதுக்கு பயங்கரமாக ஓடும். அவருக்கு கரியரில் ஒரு முக்கியமான படமாக இருக்கும். கண்டிப்பாக அவருக்கு நேஷனல் அவார்டு கிடைக்கும். கொள்கை இல்லாத தலைவர்கள் வந்து ரசிகர்களை மட்டும்தான் உருவாக்குவாங்க அப்படிங்கிறத வந்து படத்தில் காமிச்சிருக்காங்க. தலைவர் வரலாம் போகலாம், ஆனால் தத்துவம் தான் நிற்கும், நிலச்சி நிற்கும். தத்துவம் இல்லாமல் ஒரு தலைவன் வந்தான்னா வெறும் ஜெயிக்க முடியாது. பெரிய சமூகத்தில் பெரிய தாக்கத்தை உருவாக்காது அப்படிங்கிறத ஆணித்தரமாக சொல்லியிருக்காரு. ரொம்ப நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படி, செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருக்கு. விஜய் சேதுபதி சூப்பராக நடிச்சிருக்காரு. அவரு சூரிய நல்லா எப்படி இருக்குன்னா எதிர்பார்த்ததோட மேலே நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. செம்மையாக இருக்கு. ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படியே, செகண்ட் ஹாஃப் ரொம்ப பிடிச்சிருக்கு. சூரி நல்லா ஆக்டிங். அவங்க அதோட எல்லாரோட அவங்க நல்லா நடிச்சிருக்காங்க. அவங்க இயல்பாக நடிச்சிருக்காங்க. தரமாக இருக்கு ப்ரோ. அவர் வெற்றிமாறன் பண்ண சம்பவத்திலே தரமான சம்பவம் அதுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு செம ஒர்த்தாக இருக்குது. பார்க்கலாம் எல்லாருமே. ரொம்ப கரெக்டாக தான் எடுத்திருக்காங்க. தப்பு சொல்கிறது எதுவும் இல்லை. பார்ட் 1 விட கம்பேர் பண்ணும்போது இது பார்ட் 2 ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனு. அந்த படத்தில் மெயினே அந்த வர்ற டைலாக்ஸ் தான். அது வேறு லெவல் சம்பவம் பண்ணியிருக்காங்க அந்த டைலாக்ஸு. பட் இதுக்கு ஏன் கொடுத்தாங்கன்றது தான் தெரியல. ஃபேமிலியோடு எல்லாருமே பார்க்க வேண்டியது.
ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களோட இது வந்துட்டு எப்படி அவங்கள ஒடுக்கும்போது எப்படி அவங்க பொங்கி வருவாங்க, அவங்களுக்குள்ளே இருக்க அந்த இதெல்லாம் எப்படி வரும். ஸோ அதெல்லாம் கரெக்டாக அருமையாக சொல்லியிருக்காரு. ஒரு அருமையான படிப்பு தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும். கண்டிப்பாக அவருக்கு நேஷ்னல் அவார்டு கிடைக்க வாய்ப்பு இருக்கும். அருமையான நடிப்பு. அவர் மட்டும் இல்லை, எல்லா கேஸ்ட்டுமே அருமையாக நடிச்சிருக்காங்க. ஈவன் சூரி, சேட்டனு எல்லாருமே அருமையாக நடிச்சிருக்காங்க. இதுலேயும் கண்டிப்பாக பேசப்படுவார். அந்த அளவுக்கு அவரோட கேரக்டர் முக்கியத்துவமாக இருக்கும். நல்லா அருமையாக பண்ணியிருக்காங்க. இளையராஜா சார் மியூசிக்கும் சொல்லவே வேணாம். பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் மிரட்டி விட்டார். பக்காவாக வந்திருக்கு சார். மஞ்சு வாரியரும் அருமையாக நடிச்சிருக்காங்க. அவங்களோட ரோலும் இம்பார்ட்டன்ட் ரோலாக இருக்கும். கிளைமேக்ஸே கொஞ்சம் ஹார்ட் டச்சிங்காக இருக்கும். யாரும் எதிர்பார்க்காத கிளைமேக்ஸ் இருக்கும். அருமையான படம், எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் கொடுத்துருக்காங்க. பட் வருமானது இதுதான். இந்த படம் இவ்வளோ ரிஸ்க் எடுத்த வெற்றிமாறன் சாருக்கும் அவருக்கு சப்போர்ட்டாக இருந்த ஆர்எஸ் என்டர்டைன்மெண்ட்டுக்கும் ஹேட்ஸ் ஆஃப். படம் ரொம்ப சூப்பராக போகுது. கொஞ்சம் லென்த்து தான், பட் ஸ்டில் ஃபஸ்ட் பார்ட்டை பார்க்கறத விட இது ரொம்ப நல்லா இருக்குது. விஜய் சேதுபதி ஆக்டிங் ரொம்ப சூப்பராக இருக்குது. படம் வொர்த் வாட்சிங். ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப பயங்கரமாக இருக்குது. லைக் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ரொம்ப ஸ்க்ரீன் கிரிப்பிங்காக இருக்குது. ஒரு சீட்டேஜ் த்ரில்லர் மாதிரியே இருக்குது. படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. லைக் ஆத்மார்த்தமாக செம்மையாக இருக்குது படம். லாஸ்ட் 40 மினிட்ஸ் நல்லா இருக்குது. இன்ட்ரோல் பிளாக் சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குது. அது பாட்டு மட்டும் ஒரு பாட்டு தான் வருது, மீதி எல்லாம் பேக்ரவுண்ட்லேயே ஓடுது. மீதி எல்லாம் பிஜிஎம்லாம் ரொம்ப இளையராஜா அவர் போட்ட பிஜிஎம் ரொம்ப நம்மளை புல்லரிக்க வைக்குது. எமோஷனலாக வேற இருக்குது படம். நல்லா இருக்குது படம். பொலிட்டிக்கல் ரெஃபரன்ஸ்லாம் நிறைய வச்சுருக்காங்க. டைலாக்ஸ்லாம் எல்லாமே நல்லா இருக்குது. ஆக்சுவலி சூரிய ஆக்டிங்கும் சொல்லி தான் ஆகணும். அவர் படத்தில் ஃபர்ஸ்ட் பார்ட் ரொம்ப கம்மியாக தான் வராரு. ஆனால் லாஸ்ட்டில் அவர் ஸ்கோர் பண்ணுற சீன்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சூரிய ஆக்டிங்கும் சூப்பர் அண்ட் விஜய் சேதுபதி ஆக்டிங்கும் ரொம்ப பக்காவாக இருக்குது. படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. அவங்க சொல்ல மாட்டேன், அவங்களும் சர்ப்ரைசிங்லி ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் நிறையா வருவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் அவங்க சீன்ஸ் நிறையா இருக்குது. மஞ்சு வாரியர் ஆக்டிங்கும் ரொம்ப லைக் எப்படி சொல்கிறது, ரொம்ப நல்லா இருக்குது. ஓவராலாக படம் பார்த்தா ஒரு ஆத்மாத்மான ஒரு நல்ல படமாக இருக்குது. அதான் அது அப்படியே பாதியிலே முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஆனால் இதில் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஸ்டோரி. நல்லா சோஷியல் மெசேஜ் தான் ஃபுல்லாக. அதான் இப்போது அது சொல்லாமல் தெரில. கம்யூனிஸ்ட் அந்த ஃபுல்லாக இதுலாம் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் எல்லாம் தோழன்ற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. அதான் அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் 90% ஃபுல் அவர் தான் இருக்கார். அவன் சூரியம் கிளைமேக்ஸில் வேறு லெவல் பண்ணிட்டார். ஃபுல்லி சாட்டிஸ்ஃபை. பார்ட் 1ல் ஃபுல்லாகவே அந்த கதைக்கான எஸ்டாப்ளிஷ்மெண்ட் மட்டும் தான் இருந்துச்சு. அந்த வாத்தியார் கேரக்டருக்கான ஒரு இன்ட்ரடக்ஷன் மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க. இதில் ஃபுல்லாகவே அந்த வாத்தியார் கேரக்டர் யார், அவரோட ஐடியாலஜி என்ன, எல்லாமே ரொம்ப அழுத்தமாக சொல்லியிருந்தாங்க. முக்கியமாக அதான் அந்த கருப்பு கொடி சிவப்பு கொடி 2 கட்சிக்காரங்களும் பார்த்திங்கன்னா இந்த படத்தை பார்த்தது அவங்க தத்துவம் என்ன, எப்படி ஆரம்பிச்சிருக்காங்க, இந்த ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களாம் கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கணும். முக்கியமாக அதில் நிறைய இருக்குது. டைலாக்ஸ்லாம் பவர்ஃபுல்லாக இருக்கா ப்ரோ? பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்குது. அதுதான் இதுவே ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் டைலாக் தான் ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்காக இருந்துச்சு. இந்த கிளைமேக்ஸ் முன்னாடிலாம் ஒரு விஷயம் நடக்கும் போதெல்லாம் அது அந்த சீனோட நம்ம ட்ராவல் பண்ணோன்னா நம்மளால் உள்ளே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு எஃபெக்டாக ஒன்று கொடுத்துருக்காங்க கடைசியில். இந்த பாட்டில் யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக இருக்குது? இது விஜய் சேதுபதி படம். சிம்பிளாக சொல்லணும், விஜய் சேதுபதி தான் படத்தோட ஹீரோவே. இதில் சூரி போர்ஷன் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. விஜய் சேதுபதி தான் பிரதான ஹீரோ, முக்கியமான ஹீரோ அவர் தான். அதுக்கு இவரை விட்டால் வேறு யாரும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி ரேஞ்சில் ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்கார் அந்த கேரக்டர். அதான் இந்த படத்தில் ஹீரோ விஜய் சேதுபதிங்கிறதுனால ஹீரோயின் மஞ்சு வாரியர் தான். பவானி மொத்த படத்துலையுமே இல்லவே இல்லை. ஒரு சீன் தான் வந்துட்டு போகிறாங்க. அதுவுமே அந்த ஃபஸ்ட்டு பார்ட்டோட டச் தான். அது தவிர முக்கால்வாசி ஃபுல்லாகவே விஜய் சேதுபதி தான் ட்ராவல் ஆகிறாங்க, மஞ்சு வாரியர் ட்ராவல் ஆகிறாங்க. அந்த ஒரு டைலாக் இருக்குது, அதை தாக்குறாங்களாம் டைரெக்டாக இது பண்ணுறாங்களான்னு தெரில. ஆனால் அவங்க சொல்லியிருக்கிற அந்த ஒரு கருத்து நல்ல கருத்து என்னென்னா, இப்போ இன்றைக்கே கட்சியில் இருக்கிற நிறைய பேர் பார்த்திங்கன்னா அவங்க கட்சி எதுக்கு ஆரம்பித்தாங்கிற அந்த பிரதான சிந்தனை இருக்குல்ல, அதை விட்டுட்டு சும்மா குடியை தூக்கிட்டு சுற்றிட்டு இருக்காங்க. அந்தந்த கட்சியோட அடிப்படை இது என்ன, அது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு கட்சியில் இருங்கடாங்கிற மாதிரி இன்டெரக்டாக ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காரு. அது கண்டிப்பாக அதான் அந்தந்த கட்சிக்காரங்க பார்த்தாங்கனாலே அவங்களுக்கே ஒரு இதாக இருக்கும். ஒரு குறிப்பிட்ட கட்சியெல்லாம் எதுவுமே தாக்கி இது பண்ணவே இல்லை. தெளிவாக மொத்தமாக வெளிப்படையாக சிஸ்டமை பற்றி தான் பேசியிருக்காங்க. ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் எப்படி வருது படம் எல்லாரும்?
ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போனாலும் நல்ல எஃபெக்டிவாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் அதோட பயங்கரமாக இருந்துச்சு. ஆடியன்ஸாக நல்லா இது பண்ணாங்க. என்னாச்சு? பயங்கரமாக இருக்குது. உட்காந்திங்கனாலே உங்களுக்கு வந்து என்னடா இப்படி மனுஷன் இந்த வயசுலேயும் இப்படி பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. இன்டர்வல் பிஜிஎம்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. இப்போ இந்த கிளைமேக்ஸ் பிஜிஎமும் தெரிச்சு எடுத்துட்டார் மனுஷன். சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் பார்க்கலாம். கண்டிப்பாக மேண்டேட்டரியாக பார்க்கலாம். ஆனால் என்ன அடல் கண்டென்ட் நிறைய இருக்குது. அதாவது ரத்தம் தெறிக்க ஆக்ஷன் சீன்ஸு ஃபுல்லாகவே ஏஜ் சர்டிஃபிகேட் தான். அதனால் நம்ம ஆளுங்க வழக்கம் போல் குழந்தையெல்லாம் தூக்கிட்டு வந்து உட்காந்துடாமல் இருக்கணும். விஜய் சேதுபதி ஆக்டிங் நல்லா இருந்தது. செகண்ட் ஹாஃப் இன்னும் சூப்பராக இருக்கும் கடைசியில். அண்ட் இளையராஜா மியூசிக் வந்து கொஞ்சம் ஃபஸ்ட் பார்ட்டை கம்பேர் பண்ணது கொஞ்சம் கம்மியாக தான் இருந்த மாதிரி இருந்தது. பட்டு படத்துக்கு ஆப்டாக இருந்துச்சு. நல்ல ஒரு கண்டினியூஷன். ஓகே தான். மஞ்சு வாரியர் வர சீன்ஸ்லாம் சூப்பராக இருந்தது. விஜய் சேதுபதி இன்னொரு பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டாரு மகாராஜாக்கு அப்புறம். சூப்பராக பண்ணியிருக்காரு. கடைசி ட்விஸ்ட் எதிர்பார்க்கல. பட் அதுதான் படத்துக்கான இதுன்னு தெரியுது. வெற்றிமாறன் மறுபடியும் ஒரு சம்பவம் பண்ணிட்டார். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஆமாம் அவர் வழக்கம் போல் எல்லாரையும் போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு தான் இருந்தார். அவருக்கு சரியான ஒரு எண்டு வச்சாங்க. அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. அவர் பார்க்குறவங்களுக்கும் கொஞ்சம் இதுவாகும். அவர் கூட ட்ராவல் ஆகி அவருக்கு ஒரு எண்டு வர்றது பார்த்தோன்னே அவங்களுக்கு கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். வெற்றிமாறன் நல்லா பண்ணியிருக்காரு. ஏன்னா அவரோட தாட்டில் நல்லா கொண்டு வந்திருக்காரு. ரெண்டாவது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் ஒரு உழைப்பாளிக்கும் சேர வேண்டிய ஒரு கண்டென்ட்டை கொடுத்துருக்காரு. நல்லா தான் பண்ணியிருக்காங்க. மூவி நல்லா இருக்குது. ஃபேமிலியோட பார்க்கலாம் அந்த ஃபிலிமை. அரசியல் வசனங்கள் வந்து சில மனிதர்களை வந்து தாக்கப்படுற மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் என்னென்னா இது இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் உழைப்பாளிக்கும் உள்ள அந்த வர்க்கத்தை வந்து உடச்சி எறிகிறதுல ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு விஜய் சேதுபதி. ரெண்டாவது சூரியனானும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா தான் வந்திருக்கு. இல்லை கண்டிப்பாக டெஃபினட்டாக நல்லா வந்திருக்கு படம். எல்லாருமே வந்து பார்க்கலாம். நல்லா இருக்கு. மியூசிக் எப்படி இருந்தது? மியூசிக் அவர் இளையராஜா அவரோட ஸ்டைலில் நல்லா தான் பண்ணியிருக்காரு. நல்லாவே வந்திருக்கு. மியூசிக் நல்லா வந்திருக்கு. அந்த சாங்ஸுமே நல்லா அந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நல்லா பண்ணியிருக்காங்க. விடுதலை பார்ட் 1 நம்ம பார்த்துட்டோம் ஆல்ரெடி. எல்லாம் வெற்றிமாறனுக்காண்டி தான் வந்தோம். அதுக்கேற்ற மாதிரி படம் இருக்குது. அதிகமான புரட்சி பேசியிருக்காங்க படத்தில். மியூசிக்கு நல்லா இருக்குது. சூரியோட நடிப்பும் நல்லா இருக்குது. ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. கென் கருணாஸ் நல்லா நடிச்சிருக்காரு. கென் கருணாஸ் சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காரு. சூப்பராக இருக்குது. ஸ்க்ரீன் பிளேலாம் சொல்லவே தேவையில்ல. ரொம்ப அருமையாக இருக்குது. எங்கேயுமே லேகே கிடையாது படத்தில். விடுதலை படத்தோட பேர் தான் படமும். விடுதலை புரட்சி தான் படம். இப்போது ஃபர்ஸ்ட் பார்ட் எடுத்ததுக்கப்புறம் அந்த செகண்ட் பார்ட்டுக்கு ஒரு ப்ராப்பர் எண்டிங் இருக்கணும்னு சொல்லிட்டு வந்தோம். ஸோ நல்லா எடுத்திருக்காங்க ஆக்சுவலாக. இப்போ அது என்ன எப்படின்னா நம்ம பாலிடிக்ஸில் வந்து என்ன வந்து எப்படி இருக்கணும், பீப்புள்ஸ்லாம் எப்படி இது பண்ணணும் அப்படின்றத வந்து நல்லா சொல்லியிருக்காரு வெற்றிமாறன். நல்லா இருக்குது படம். விஜய் சேதுபதி எப்போதும் போல் அவர் அந்த கேரக்டரில் அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் எப்படி நம்ம பார்த்தோமோ, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்டட் கேமியோன்னு சொல்கிறத விட செகண்ட் பார்ட்டில் அவர் தான் ஹீரோ. அவர் தான் எடுத்துகிட்டு போகிறார். படம் ஃபுல்லாக அவர் தான் எடுத்துகிட்டு போகிறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டில் எப்படி சூரிய வந்து படம் எடுத்துகிட்டு போனோம், செகண்ட் பார்ட்டில் ஃபுல்லாக விஜய் சேதுபதி தான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு. என்ன எக்ஸ்பெக்டேஷன் வந்தீங்க? படம் எப்படி இருந்தது? 1 2 நல்லா தான் இருக்குது. விஜய் சேதுபதி நல்லா தான் இருக்குது. நல்லா நடிச்சிருக்கு.